ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைசி சிக்கன் பிரட்டல் 10 நிமிஷத்தில் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சிடுறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறோம். 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை வந்து அப்படியே சேர்த்துடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து உரலில் நசுக்கி விட்டு போட்டுடலாம். இப்போ அதை எண்ணெயோடு வதக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது வந்து இதுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. இல்லை பூண்டு வந்து உங்களால் இந்த மாதிரி நசுக்கி போட முடியல, இஞ்சி பூண்டு விழுதாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 20 வெங்காயத்துக்கிட்ட வரும். இந்த மாதிரி அதையுமே நான் வந்து பொடியாக கட் பண்ணி விட்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து கலர் மாறுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வந்து நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 3 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு. தக்காளியும் வந்து நல்லா நமக்கு பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் பிடிக்கும்னு சொன்னால் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அந்த மசாலா பொருட்களையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாவோட அந்த காரம், உப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, சிக்கன் எல்லாத்தோடையும் நமக்கு நல்லா கலந்து வரணும். இதுக்கு வந்து நம்ம எதுவும் தண்ணிலாம் எதுவும் ஊற்றி நம்ம கிளற வேண்டிய அவசியமே இல்லை. சிக்கனே வந்து நமக்கு நல்லா தண்ணி விடும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செஞ்சதுக்கப்புறம் தண்ணியாக கிரேவி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் இதுக்கு 2க்கும் இடைப்பட்ட ஒரு இதில் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொட்டை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இதை வந்து நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் வந்து மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பாருங்கள் 3 விசிலுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக பிரண்டு வரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கருவேப்பிலை தூவிடுறேன். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து லாஸ்ட்டாக போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையே நல்லா கமகமன்னு வீடே இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம சட்டுன்னு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வந்துட்டே இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஆஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.